இப்போ லோன் கொடுக்கும் பொழுது இன்ஸ்டிடியூஷன்ஸ் டைரக்டா கால் பண்ணி லோனை வந்து கொடுக்குறீங்க. சம்டைம்ஸ் ஏஜென்சிஸ் இருக்காங்க, ஆனா மேஜரா ப்ராசஸ் பண்றது பேங்க் தான். பட் கலெக்ஷன் வரும்பொழுது நிறைய பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஏஜென்சிஸை கொண்டு வராங்க. இது ஏன் சார்? அது லைக் கலெக்ஷன் போது மட்டும் ஏன் ஏஜென்சிஸ் பக்கம் எல்லாருமே போறாங்க? ஏன்னா ஒரு கலெக்ஷனுங்கிறது வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். நம்ம வந்து ரிப்பீட்டடா ஒருத்தர் வந்து கொடுக்கல அப்படின்னா அவர் வந்து நாளைக்கு வான்னு சொல்லலாம், திருப்பி அடுத்த நாள் போய் நிற்கணும். அப்போ இருக்கும்போது இல்லை இன்னைக்கு இன்னும் பைசா எனக்கு வரல, நீ 2 நாளைக்கு அப்புறம் வான்னு சொல்லலாம். ஸோ திருப்பி போக முடியா இருக்கலாம். ஒரு ஓன் ஸ்டாஃப் உடைய டிப்ளாய் பண்ணணும்னா காஸ்ட் அதிகமாகுங்கிறதுனால வந்து ஏஜென்சி யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஏஜென்சி யூஸ் பண்ணுறது தவறுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஏஜென்சி அதுக்கும் ஆர்பிஐல நார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பேங்காக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏஜென்சி எம்ப்ளாய் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அந்த ஏஜென்சி எம்ப்ளாய் பண்ணும்போது ஆர்பிஐக்கு அதுக்கும் நார்ம்ஸ் இருக்கு. அந்த ஏஜென்சியுடைய ஸ்டாஃபுடைய கேவிசி நம்ம வாங்கணும் ஆஸ் அ பேங்க். எந்த ஸ்டாஃப் அந்த ஏஜென்சி நான் வந்து ஒரு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணுறேன். இப்போ திருச்சியில் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணுறேன், அது மட்டும் போகாது. அந்த ஏஜென்சியில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருடைய கேவிசி நான் வாங்கணும், வாங்கி என்னுடைய ரெக்கார்டில் வைக்கணும். அந்த 10 பேருக்கு வேறு ஏதாவது கிரிமினல் கேஸ் அவங்க மேலே ஏதாவது பதிவாயிருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 10 பேருக்கு ஆஸ் அ பேங்க் நான் ட்ரைனிங் கொடுக்கணும். என்னுடைய ஸ்டாஃப்க்கு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள சர்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து கஸ்டமரை மீட் பண்ண அலோவ் பண்ணணும்.